பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு டிட்கோவிற்கு அனுமதி வழங்க பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அதன்படி பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டதில் ஒரு சிறிய திருத்தம். அனுமதி வழங்கப்படவில்லை, அனுமதி வழங்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகின்றது. இதில் இந்த திட்டத்திற்கு இதுவரை ஒதுக்கப்பட்டுள்ள நிதி, சைட் கிளியரன்ஸ் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள காலதாமதத்திற்கான காரணம் குறித்த விவரங்களை தருமாறு திமுக எம்பி வில்சன் மத்திய அரசுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்கள், இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய டிட்கோ நிறுவனம் மற்றும் தமிழக அரசு இட அனுமதி கோரி மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்திற்கு விண்ணப்பம் அளித்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தமிழக அரசினுடைய இந்த முன்மொழிவானது இந்திய விமான நிலையங்கள் ஆணையம், விமான போக்குவரத்து துறை பொது இயக்குநரகம் மற்றும் பாதுகாப்புத்துறை ஆகியவற்றுடன் கலந்தாலோசனை செய்து ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும், இந்த கலந்தாலோசனை நடைமுறைகள் நிறைவு பெற்ற பிறகு இந்த முன்மொழிவானது விமான நிலையங்களுக்கான ஸ்டீரிங் கமிட்டி முன்பு இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு டிட்கோ நிறுவனத்திற்கு சைட் கிளியரன்ஸ் என்று கூறப்படக்கூடிய இட அனுமதி வழங்குவதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜூலை 9 இந்த இட அனுமதி வழங்குவதற்கான அந்த பரிந்துரையை ஸ்டீரிங் கமிட்டி வழங்கியிருப்பதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரைட், உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.